எப்படியோக்கா நல்லபடியா சாண்டிக்கு நிச்சயதார்த்தம் நடந்தது நேத்து. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ஆமா முப்பாத்தா, நம்ம சொந்தக்காரங்க கூட மாப்பிள்ளை பொண்ணு ஜோடி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம சாப்பாடுலாம் அருமையா இருந்ததுன்னு சொன்னாங்க. இதே சமையல்காரரே கல்யாணத்துக்கும் சொல்லிடலாம். சரிக்கா. சரி முப்பாத்தா, நீ இந்த பூசணிக்காய் வெட்டு, நான் இந்த கீரை எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடுறேன். மதியானத்துக்கு கீரை குழம்பும் பூசணிக்காய் பொரியலும் பண்ணிடலாம். அந்த அம்மா சாப்பிடும்ல? சாப்பிடுவாங்கக்கா. நம்ம வேணா கொஞ்சமாக சாம்பாரும் செஞ்சிடலாம். அவங்களுக்கு கீரை பிடிக்கலன்னா அவங்க சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டோம். சரி முப்பாத்தா. ஆண்டி, யார்ப்பா நீ? நீ நேற்று எங்கள் ஷாலு கூட ஸ்டேஜில் டான்ஸ் ஆடின பையன் தானே? ஆமாம், யார் நீ? ஊருக்கு புதுசாக இருக்க? ஆண்டி வணக்கம் ஆண்டி. என்னோட பேர் காஷ்மோரா. நான் விஜயோட ஃப்ரெண்டு. ஷாலுவை கொஞ்சம் அர்ஜென்ட்டாக பார்க்கணும். என்ன இந்த பையன் நம்ம பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவளும் இந்த பையன் கூட நேற்று நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தா. வந்தவங்க எல்லாரும் இவங்க ஜோடி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த பையன் நம்ம பொண்ணை காதலிக்கிறானோ? சரி, பையன் பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிப்போம். நல்ல பையனாக இருந்தால் கட்டி வச்சிடலாம். இதோ கூப்பிடுறேன் தம்பி, உள்ளதாக இருக்கா. நீங்கள் வாங்க உட்காருங்க. பரவாயில்ல ஆண்டி, ரொம்ப அர்ஜென்ட், கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஷாலு, ஷாலு, உன் ஃப்ரெண்டு வந்திருக்காரு. வரமா, ஒரு 5 நிமிஷம். அப்புறம் தம்பி, நீங்கள் எந்த ஊர்? நான் சென்னை ஆண்டி. ஓ அப்படியா? ஆனால் ஏன் சென்னையிலேருந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்க? என்னோட ஸ்டடி ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்காக வந்தேன் ஆண்டி. ஓ அப்படியாப்பா. ஹாய், வாங்க காஷ்மோரா. ஹாய் ஷாலு. ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பற்றி சொல்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். விஜயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன என்ன சொல்கிறீங்க? ஏன், எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? நேற்று நைட்டு ஏரிக்கரை பக்கத்தில் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் போதையில் அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. காலையில் விடிஞ்சதும் போலீஸ்காரங்க வந்து எழுப்பியிருக்காங்க, பக்கத்தில் யாரையோ கொலை பண்ணி போட்டிருக்காங்கன்னு. ஸோ அந்த கொலையை இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. அடக்கடவுளே, அந்த பசங்க எதுக்கு அந்த நேரத்தில் போய் உட்காந்து நேற்று தண்ணி அடிச்சிருக்கானுங்க? நல்ல பசங்கன்னு நினச்சேன். இப்படியா போய் அதுவும் கண்ணு மண்ணு தெரியாமல் குடிச்சு அங்கேயே படுத்து தூங்கி. அடக்கடவுளே, இவ்வளோ மோசமான பசங்களா அவங்க? ஐயோ ஆண்டி, அவனுங்க நல்ல பசங்க தான். ஆனால் நேற்று திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அவனுங்க ஏன் இப்படி நடந்துக்கிட்டானுங்கன்னு எனக்குமே ஒன்றும் புரியல. நான் இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் அட்வொகேட்டை போய் பார்த்தேன். அவர் உள்ளூர்காரங்க யாரையாவது கூட்டிகிட்டு வர சொன்னார் ஒரு மாரல் சப்போர்ட்காக. அதனால தான் நான் ஷாலுவை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். என்ன தம்பி, விளையாடுறீங்களா? ஒரு வயசு பொண்ணு ஸ்டேஷன் கூட்டு போகணும்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அனுப்ப முடியாது. ஐயோ ஆண்டி, நான் மட்டும் போக முடியும்னா நான் போயிருப்பேன். நான் வெளியூருன்றதுனால உள்ளூர்காரங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. அதனால தான் நான் கண்டிப்பாக சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு சேஃபாக கூப்பிட்டு வருவேன் ஆண்டி. என்னை நம்புங்க. நான் அவங்க பாட்டியவே கூப்பிட்டு போயிருப்பேன். ஆனால் பாவம், அவங்க ரொம்ப வயசானவங்க. இது சொன்னால் அவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு கூட தெரியல. இன்னும் நான் இந்த விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை. நான் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவேன் ஆண்டி, என்னை நம்புங்க. அம்மா, பாவம்மா அந்த பாட்டி. அப்பாவும் சித்தப்பாவும் கூட ஊரில் இல்லை. இப்போது இருந்தால் அவங்களையாவது போக சொல்லியிருக்கலாம். நான் அதான் அட்வொகேட் வராங்கல்லம்மா, நாங்கள் சும்மா போயிட்டு வரோம்மா. ஷாலு, என்ன விளையாடுறியா? வயசு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா? ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோங்க. அங்கே பாவம் 3 பேர் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள வெளில கூட்டு வரத்துக்கு யாருமே இல்லை. காஷ்மோராவும் வெளியூர்காரன்றதுனால ஒரு மாரல் சப்போர்ட்காக தானே கூப்பிடுறாங்க. ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு மட்டும் வரோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஷாலுமா, என்னம்மா பேசிகிட்டு இருக்க? நம்ம வீட்டில் இது வரைக்கும் யாரும் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனதே கிடையாது. அதுவும் நீங்கள் சின்ன பசங்க, எப்படி உங்களை அனுப்புறது? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, இந்த சுசீலா பாட்டியோட பேரனுங்க நேற்று குடிச்சிட்டு எங்கேயோ விழுந்து கிடந்தாங்களாம். பக்கத்தில் யாரோ கொலை பண்ணி போட்டாங்களாம். அந்த கொலையை இவனுங்க தான் பண்ணிட்டானுங்கன்னு சந்தேகத்தின் பேரில் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இப்போ அந்த பசங்களை வெளியே எடுக்கிறதுக்கு ஊர்க்காரங்க யாராவது வரணுமா? அந்த பாட்டி வயசானவங்கன்றதுனால அவங்கள கூப்பிட முடியாது. அதனால ஷாலுவையும் பசங்களையும் அந்த தம்பி கூப்பிடுறாரு. நீங்களே சொல்லுங்கள் தம்பி, ஒரு வயசு பொண்ணை எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியும்? அவனுங்க எங்கேயோ குடிச்சிட்டு போய் விழுந்து கிடந்தா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அத்தை டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு மாரல் சப்போர்ட்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. நான் இந்த ஊர்க்காரனாக இருந்திருந்தா நானே போயிருப்பேன். நானும் வெளியூர்காரன் இல்லை. நீங்கள் ஷாலுவை அனுப்புங்க, நான் கூட போகிறேன். பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரேன். மா,
அதுதான் ராக்கி நான் வரேன்னு சொல்கிறாருல்லம்மா, அப்புறம் என்னம்மா? ஆமாம் பெரியம்மா, நாங்களும் போகிறோம் இவ கூட. ஆமாம் பெரியம்மா, நாங்களும் போகிறோம். அக்கா போயிட்டு வரட்டும், விடுங்கக்கா. அதான் மாப்பிள்ளை கூட போகிறாருல்ல, பாவம் அந்த பாட்டி. அந்த பசங்களுக்காக இல்லைனாலும் அந்த பாட்டி முகத்துக்காக அனுப்பணும். என்ன முப்பாத்தா நீ, வயசு பொண்ணுங்க எப்படிமா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போவாங்க? என்ன ஆண்டி நீங்கள் இன்னும் அந்த காலத்தில் இருக்க மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க? அதே போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பொண்ணுங்க ஒர்க் பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸரா? அப்படி இல்லை தம்பி, நீங்கள் அசால்ட்டாக சொல்லிடுவீங்க. இப்போ இவளுங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துட்டாளுங்கன்னா அதுவே ஊரில் ஒரு மாதிரி தப்பாக பேசுவாங்க. ஐயோ ஆண்டி, அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது ஆண்டி. ஆமாம் அத்தை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நாங்கள் போயிட்டு வரோம். சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. இன்ஸ்பெக்டர், எதுக்காக எங்களை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருக்கீங்க? எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது? நாங்கள் தான் கொலை பண்ணோன்னு நாங்கள் தான் சொல்கிறோம்ல. அங்கே நாங்கள் இருந்தது என்னமோ உண்மைதான், ஏதோ ட்ரிங்க் பண்ணி போதையில் அங்கேயே தூங்கிட்டோம். ஆனால் மற்றபடி அந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எல்லா அக்யூஸ்டும் முதல்ல சொல்கிற வார்த்தையே இதுதான், எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க. ஏதோ ஒரு தேர்ட் கிரேட் கிரிமினலை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. நாங்கள் எல்லாரும் நல்லா படித்து வேலையில் இருக்கவங்க, நாங்கள் போய் எதுக்கு கொலை பண்ண போகிறோம்? எதுக்காக பண்ணீங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். நான் சொல்லிட்டேன் எதுக்காக பண்ணியிருப்பீங்கன்னு. ஆல்ரெடி அவன் ஒரு திருடன், அதுவும் இல்லாமல் குடிச்சு வேற இருந்தான். நேற்று நீங்களும் ட்ரிங்க் பண்ணியிருந்தீங்க. குடி போதையில் உங்ககிட்ட ஏதோ திருட வந்திருக்கான். அந்த கோவத்தில் போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் தான் அவனை அடித்து கொண்டுட்டு அங்கேயே மயங்கி விழுந்திருக்கீங்க. வாவ் மிஸ்டர் பாண்டியன், சூப்பராக ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறீங்களே. நீங்கள் போலீஸ் வேலை பார்க்கறதுக்கு பதிலாக சினிமாவில் ஸ்கிரிப்டை எழுத போகலாம். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி ரெசார்ட் மாடியில் நடந்த அந்த கொலைக்கும் உனக்கும் சம்மந்தம் இருந்தது. அந்த கொலை நடந்தப்போ கரெக்டாக நீ போய் அங்கே நின்ன. அதே மாதிரி தான் இப்போ இந்த கொலை நடந்தப்போ அந்த இடத்துல நீ இருந்திருக்க. அதனால கண்டிப்பாக உனக்கும் அந்த கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. சொல்லு, எதுக்காக எல்லாரையும் கொலை பண்ணுற? அதுவும் இல்லாமல் நீங்கள்லாம் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே கொலைங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மிஸ்டர் பாண்டியன், நான் யாரையும் கொலை பண்ணலை. அப்படி நான் தான் பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதுக்கான எவிடன்ஸை காட்டுங்க. எவிடன்ஸு கண்டிப்பாக கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும். பாபு, இவனுங்களெல்லாம் லாக்அப்பில் போடுங்க. பாபு, அந்த டெட் பாடி ஹாஸ்பிட்டல் போயாச்சா? அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லிட்டீங்களா? எப்போ அட்டாப்சி ரிப்போர்ட் வரும்? சார் நான் பேசிட்டேன் சார், நாளைக்கு ஆஃப்டர்நூன் மாதிரி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்க இடத்துல விசாரிச்சு பாருங்க. நேற்று அந்த விக்டிமை யாராவது பார்த்துருக்காங்களான்னு தெரியும். ஓகே சார். ஹலோ சார், நான் ராமகிருஷ்ணா, விஜயோட அட்வொகேட். அவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நாங்கள் இப்போ தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம், இன்னும் இன்வெஸ்டிகேஷன் கூட ஸ்டார்ட் பண்ணல. அவங்கள சந்தேகத்தின் பேரில் தான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு நாங்களே அனுப்புகிறோம். சார் ப்ளீஸ் சார், அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஊருக்கு சம்மந்தப்பட்டவங்களும் கிடையாது. அவங்க இதுக்கு கொலை பண்ண போகிறாங்க. ப்ளீஸ் சார், அவங்கள வெளியே விடுங்க. ஆமாம் சார், நாங்கள் வேணால் அஷூரன்ஸ் கொடுக்குறோம். அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுற பசங்களே கிடையாது. அவங்க ஏன் கொலை பண்ண போகிறாங்க? இந்த கொலையெல்லாம் சித்ரலேகா தான் பண்ணா. ஓ ஷிட், இன்னும் எவ்வளோ நாள் தான் அந்த பேய் மேலே பழிய போட்டுட்டு இருப்பீங்க? உயிரோட இருந்தப்போவே ஒன்றும் பண்ண முடியல, செத்து போயிட்டு பேயா வந்து எல்லாரையும் கொலை பண்ண போதா? மிஸ்டர் பாண்டியன் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் இன்னொரு நாள் கூட வச்சுக்கோங்க. அவங்க அனுப்பி விடுங்க, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம் ஆமாம் சார், அவங்க பாட்டி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல. அவங்க பேர பசங்களை தான் தேடுறாங்க. அதுக்காக தான் நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம். ப்ளீஸ் அவங்கள அமுச்சு விடுங்க ஜாமீன் வாங்கிட்டு. சார், நாங்கள் ஜாமீன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் அனுப்ப மாட்டேன்னு சொல்ல முடியாது. ப்ளீஸ் அவங்கள கொஞ்சம் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்னாலும் நீங்கள் தாராளமாக போய் அவங்க வீட்டிலே கூட உட்காந்து பேசிட்டு வாங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க இந்த ஊரில் தான் இருப்பாங்க, வேறு எந்த ஊருக்கும் போக மாட்டாங்க. நான் கூட அஷூரன்ஸ் கொடுக்குறேன். பாபு, அவங்கக்கிட்ட அந்த ஜாமீன் ஃபைல்ஸை வாங்கிக்கிட்டு பேப்பர்ஸ் ரெடி பண்ணி சைன் வாங்கிட்டு அனுப்பிச்சி விடுங்க. மிஸ்டர் ராமகிருஷ்ணா, என் கூட வாங்க. சரி, நீங்கள்லாம் வெளியில் வெயிட் பண்ணுங்கள். ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு அவங்க வருவாங்க. ஆனால் ஒன்று,
இந்த கேஸ்லாம் முடிகிற வரைக்கும் அவங்க இந்த ஊரை விட்டு போகாம இருக்கணும். அதுக்கு நீங்களாம் தான் பொறுப்பு. ஓகே சார். மிஸ்டர் பாண்டியன், சொல்லுமா. நேற்று உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துருந்தேன்ல, அது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? ம், பிரித்து பார்த்தேன். அந்த கிஃப்ட்டு என்னோட ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒய்ஃபா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ம், கல்யாணம் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேனே, நான் உன்னை விட வயசில் ரொம்ப மூத்தவன். இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குமா என்ன? நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண. அஃபெக்ஷன் எல்லாம் லவ்னு எடுத்துக்காத. போதும், நிறுத்துங்க. எனக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியாது பாண்டியன். தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட வந்திருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறப்பவே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ். ஓகே, ஐம் சாரி பாண்டியன். நான் இங்கேருந்து கிளம்பணும். ஐயோ சாரிங்க, கார் பார்க் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு? உள்ள எல்லாம் ஓகே தானே? ம், ஓகே தான் பிரதர், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஜாமீன் கொடுத்தாச்சு, ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாது. இந்த கேஸ் பற்றி எல்லாம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். ரொம்ப தேங்க்ஸ் காஷ்மோரா. ஆமாம் காஷ்மோரா, நீங்கள் இல்லைன்னா அவங்க வெளியே எடுத்துருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ என்னங்க நீங்கள், விஜயும் அவனுடைய பிரதர்ஸ் எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இருப்பேனா? சரி ஓகே, நீங்கள் பேசிட்டு இருங்க. எனக்கு ஆஃபீஸ் கால் ஒன்று வருது, நான் பேசிட்டு வரேன். ஓகே அண்ணா. ஷாலு எனக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா. அப்படின்னா அவளுக்கும் என்ன பிடிக்குமா? அவளும் என்ன லவ் பண்ணுறாளா? சாண்டி, ஐயோ எதுக்கு இப்படி கோச்சிட்டு போகிறான்னு தெரியலையே. ஒருவேளை ஸ்டேஷனுக்கு வந்ததுனால இப்படி கோச்சிட்டு போகிறாளா? ஐயோ, சரி போய் முதல்ல சமாதானப்படுத்தணும். சாண்டி நில்லடி. ஏன் பிரதர், உங்களுக்கு குடிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? போயும் அங்கே காட்டுக்குள்ளே தான் உட்காந்து குடிக்கணுமா என்ன? ஹலோ காஷ்மோரா, உங்கள் லிமிட்டில் நீங்கள் இருங்க. தேவையில்லாமல் என்ன கொஷின் பண்ணாதீங்க. அது என்னோட விருப்பம், புரியுதா? உங்கள் விருப்பம்தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா பாவம். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனையில் இருக்காங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் போதுன்னு வந்து ஜாமீனில் எடுத்தேன். நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். நான் ஒன்றும் இதை உங்களுக்காக பண்ணல, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக பண்ணேன். ஷாலுவை விட்டு தள்ளியே இரு. அதை நீ சொல்லாத, அவள் சொல்லட்டும். அவளை விட்டு விலகிருன்னு சொல்கிறதுக்கு நீ யார் அவளுக்கு? வெறும் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டோட இடத்துல மட்டும் இரு. ம், காஷ்மோரா. வரேன் சார். என்னாச்சு விஜய், இப்பெல்லாம் ஓகே தானே? அம்மா செத்து போனது யாரு? அது யாருன்னு எனக்கும் தெரியல ஷாலு. நீ இப்போ அதெல்லாம் விடு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணும். எனக்கு கரெக்டாக பதில் சொல்லு. சொல்லுங்க. உனக்கும் காஷ்மோராக்கும் என்ன சம்மந்தம்? என்ன சம்மந்தம்னா, உங்களை மாதிரி காஷ்மோராவும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஓகே, அப்போ நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்ட், அவ்வளோதானே? எனக்கு புரியல விஜய், என்ன சொல்ல வரீங்கன்னு. நான் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தால் உனக்கு என்ன ஷாலு? எதுக்காக என்னை காப்பாற்றணுன்னு இவ்வளோ தூரம் வந்த? அது எப்படி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே விட முடியும்? அதுதான் கேட்குறேன். ஏன் நான் ஸ்டேஷனில் இருந்தால் உனக்கு என்ன கஷ்டம்? நீ எதுக்காக வர? இப்போ என்ன, உங்களை காப்பாற்ற வந்தது ஒரு குத்தமா? இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அதுதான் கேட்குறேன், எதுக்காக என்னை காப்பாற்ற வந்த? வெறும் ஃப்ரெண்டுன்னா வேற எந்த ஒரு தாத்துமே இல்லையா உனக்கு என் மேலே? நீங்கள் என்னதான் விஜய் கேட்க வரீங்க? ஸ்ட்ரைட்டாக கேளுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஷாலு, வரேன் காஷ்மோரா. விஜய் நீ என்ன பண்ற? நான் பேசிட்டே இருக்கேன்ல, அவன் கூப்பிட்டான்னு போற. நில்லுங்க. விஜய் என் கையை விட, எனக்கு கை ரொம்ப வலிக்குது. இங்க பாரு ஷாலு, நீ பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்கல. நான் உன்னை லவ் பண்றேன். ஷாலு கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். என் கையை விட விஜய், நான் போகணும். உன் பதில் என்னன்னு சொல்லு ஷாலு.
சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணாத, முதல்ல என் கையை விடு. உறவுகள் எனக்கு அது புரியல, சில உணர்வுகள் எனக்கு அது விளங்கல. ஓ அப்படியா? இப்போ நான் உன் கண்ணுக்கு சைக்கோ மாதிரி தெரியுறேன்ல? ஓகே ஷாலு, இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. உனக்கு அந்த காஷ்மோராவை தான் பிடிக்கும். அவனுக்காக தானே என்னை இப்படி தள்ளி வைக்கிற. ரொம்ப சந்தோஷம். இனிமே உன்னை என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே கூடாது. குட் பை. நான் திமனா